நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பார்க்க போற காணொளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு இணங்க பாலமலை குன்றின் மேல் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய திருக்கோவில் தல வரலாறு மற்றும் திருப்புகழ் திருப்படி பூஜையை பற்றி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முன்பொரு காலத்தில் தேவேந்திரன் உமையாம்பிகையின் சாபத்தால் உடலெங்கும் யோனியாகி வருந்திய போது அதிலிருந்து விமோச்சனம் காண இறைவனிடம் மண்டியிட்டு வருந்திய போது இறைவன் அமராவதி நதியின் மேற்கே கருவூர் எனும் வஞ்சியை அடுத்த பால் மரங்கள் சூழ்ந்த பாலமலையில் தவமியற்ற அருளினார். அதன்படி பாலமலையில் தீர்த்தம் ஏற்படுத்தி சிவகங்கை தீர்த்தம் என பெயரிட்டு தேவேந்திரன் தன் பெயராலே தேவேந்திர லிங்கம் அமைத்து தேனர் குழல் அம்மையை பிரதிஷ்டை செய்து தவம் செய்து அதன் பின்னர் சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து சிவபூஜை செய்ததன் பலனாய் தன் உடம்பில் இருந்த யோனிகள் மறைந்து இந்திரனின் உடலும் உள்ளமும் தூய்மையானதால் சுத்தமானது என்ற பெயர் பொருள் கொண்ட இவ்வூர் பவித்திரம் என்று பெயர் பெற்றது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த கிராமத்தில் முருகப்பெருமான் திருத்தலம் தோன்றிய வரலாறு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கு பால்மலை மேல் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்க அதில் ஒரு தெய்வீக பசு மட்டும் தன் மடியில் இருந்த பாலை ஒரு கல்லின் மேல் சொரிவதை பார்த்த சிறுவன் அங்கு இருந்த ராஜபிரதானிடம் நடந்ததை சொன்னார். அவர் கருவூரை ஆட்சி புரிந்து வந்த மன்னர் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் தெரிவித்தார். அன்று இரவே முருகப்பெருமான் அச்சிறுவனின் ரூபத்தில் மன்னரின் கனவில் காட்சி தந்து தெய்வீக பசு பால் சொரிந்த அந்த இடத்தில் திருக்கோவில் அமைக்க கோரினார். மன்னர் முருகப்பெருமானின் பக்தி பெருக்கால் அந்த இடத்தில் திருக்கோவில் எழுப்பி பால தண்டாயுத சுவாமி சிலை அமைத்து குடமுழுக்கு செய்தார். ஆகவே சோழ மன்னர் முசுகுந்த சக்கரவர்த்தியால் இந்த திருத்தலம் அமைக்கப்பட்ட பெருமை இந்த திருக்கோவிலுக்கு உண்டு. மேலும் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் தந்து தொட்டில் கட்டி வேண்டுபவர்களுக்கு பாலனை கொடுத்து வினை தீர்ப்பான் பாலசுப்பிரமணியன் என்ற பெயரோடு இன்று வரைக்கும் அருள்பாலித்து வருபவர் நம் கருணை கடவுள் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலில் தனி சிறப்புமிக்க வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் பல படிநிலைகளை கடந்துதான் இறைவனின் திருவடியை அடைய முடியும் என்ற தத்துவத்திற்கு இணங்க இங்கு ஆண்டுதோறும் தமிழ் புரட்டாசி மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்படி பூஜை ஒரு சிறப்புமிக்க ஒன்றாக இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் தன் வாழ்க்கையில் வரக்கூடிய வினைகளை தீர்த்து இன்னல்களை போக்கக்கூடிய கலியுக கடவுளாம் கந்தபெருமான். அப்பேற்பட்ட கந்தபெருமானை வணங்க நமக்கு உறுதுணையாக படிப்படியாக இருந்து முருகப்பெருமானின் திருப்பாதம் போற்றி கந்தபெருமானின் திருவருளை அடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய படிகளை போற்றி வணங்கும் விதமாக இன்று வரை அங்கு இருக்கக்கூடிய 51 படிகளுக்கும் 51 அடி பூமாலை அணிவித்து வாழை இலையில் தேங்காய் பழம் வைத்து திருப்புகழ் திருப்படி பூஜை வழிபாட்டு முறையில் இன்று வரை அங்கு இருக்கக்கூடிய படிகளுக்கு நன்றி சொல்லப்பட்டு வருகிறது. இக்கோவிலின் 26ஆம் ஆண்டு திருப்புகழ் திருப்படி பூஜையின் துவக்கமாக கோவிலின் வலதுபுறமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு பின்னர் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மலைப்பகுதியை திருப்புகழ் பாடி கிரிவலம் வந்து திருப்படி பூஜை துவங்கப்படுகிறது. அதன் பின் படிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு படிகளுக்கும் சிறப்பு பூஜை செய்து முருகப்பெருமானை சரணடைந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனை வழிபாடு செய்து பின்னர் திருப்புகழ் இன்னிசையோடு வெகு சிறப்புமிக்க திருப்புகழ் திருப்படி பூஜையானது ஆண்டுதோறும் தமிழ் புரட்டாசி மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்புகழ் திருப்படி பூஜையானது வெகு சிறப்பாக இன்று வரை நடைபெற்று வருகிறது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.